கேரளா போனால் சபரிமலை ஐயப்பன், தமிழ்நாடு வந்தால் முருகன் என்று மாநிலத்திற்கு மாநிலம் அந்த மக்களிடையே செல்வாக்கு பெற்றுள்ள கடவுள்களை கையில் எடுத்து மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். இந்துக்களை ஓரணியில் திரட்டுவது என்பதே இந்துக்களை பாதுகாப்பதற்காக அல்ல. நாங்கள் மக்களிடம் பிச்சை கேட்பதை தவறாகவே எப்பொழுதும் எடுத்துக் கொள்வதில்லை. ஏனென்றால் நாங்கள் அடிப்படையிலே பாமரர்களை, உழைக்கின்ற தொழிலாளர்களை, உழைக்கின்ற சாமானிய மக்களை, அவர்களை நம்பி ஆரம்பித்த இயக்கம், அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஆகவே நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் தமிழை வளர்த்தவர்கள் தானே திராவிட இயக்கம். நான் இன்றல்ல, கருணாநிதி இருக்கிற பொழுது, நான் என் இளமையில் 20-25 வயதிலேயே கருணாநிதிக்கு திறந்த மடல் எழுதியவன் நான், கருணாநிதிக்கு அனுப்பியவன் நான் அதிலேயே தெளிவாக எழுதியிருக்கிறேன். தமிழை நீங்கள் வளர்க்கவில்லை, தமிழால் நீங்கள் வளர்ந்தீர்கள். நாராய் நாராய் செங்கால் நாராய் நீயும் நின் மனையும், தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்தி முற்ற வாவியுள் தங்கி, பேழையுள் கிடக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே. முழு பாட்டை நான் சொல்லவில்லை. அந்த அப்படி வறுமையில் வாடி வாடி தமிழை வளர்த்தது கூட்டம் வேற. அவர்கள் வளர்த்து வைத்த தமிழை சொல்லி சொல்லி பிழைக்கின்ற கூட்டம் வேற. நான் கேட்கிறேன், தமிழ் இலக்கியத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆய்வு செய்வோமா? தமிழுக்கு புதிய உயிரும் உருவமும் உள்ளடக்கமும் கொடுத்த முதல் கவிஞன் யார்? பாரதியை விட்டால் வேறு எவனை உங்களால் சொல்ல முடியும்? கேடு தட்டி போன பாதையிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த இலக்கியத்திற்கு புதிய உருவம், புதிய உள்ளடக்கம், புதிய உத்தி, புதிய மொழி, புத்துயிர் கொடுத்தவன் பாரதி இல்லையா? அதுபோல உங்களில் யாரையாவது சொல்ல முடியுமா? சனாதனம் எவனையும் அழிப்பதற்கு எதையும் பேசுவது கிடையாது. நம் பகைவனாக இருந்தாலும் அவனை திருத்த முயல்வோமே தவிர அவனை வருத்த முயல மாட்டோம். எனவே இந்த 3 தான் முக்கியம். இது என்ன காற்றிலே இருந்து வந்ததா? என்னையா கதை விடுகிறீர்கள்? இதைத்தான் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ரொம்ப பணிவோடு கேட்கிறேன், நண்பர்களே, இயேசு அவர் ஒரு இடத்திற்கு செல்கிறார். இப்படி 55 ஆண்டுகளாக பேசி 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 இந்த அருவி காய்ந்து விட்டது. இயேசு செல்லுகிற இடமெல்லாம் பின்னாலே பெரும்பாலான மக்கள் ஆயிரக்கணக்கில் போகிறார்கள். ஒரு பாலை பெருவெளியில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அந்தி மறைந்து இரவு அப்படியே கவிகிறது. இயேசுவின் சீடர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு பின்னாலே இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள், இவர்கள் பசியை எப்படி ஆற்றுவது என்று எங்களுக்கு புரியவில்லை. எங்களிடம் இருப்பது 5 அப்பங்களும் கொஞ்சம் மீனும் தான். இந்த 5 அப்பங்களையும் கொஞ்சம் மீனையும் வைத்துக்கொண்டு எல்லாருடைய பசியையும் ஆற்ற முடியுமா? உடனே இயேசுநாதர் அதை இப்படி கொடுங்கள் என்கிறார். அவர்கள் கொடுத்த 5 அப்பங்களையும் மீனையும் வாங்கிக் கொள்கிறார். விண்ணை நோக்கி விழியை உயர்த்துகிறார். தேவனை நெஞ்சிலே நினைக்கிறார். இறைவனை போற்றுகிறார். பிறகு சீடரும் கொடுக்கிறார். இதை கொண்டு போய் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் என்கிறார். விவிலியம், பைபிள் சொல்கிறது, 5 அப்பங்களும் கொஞ்சம் மீனும் 5000 பேருக்கு பரிமாறப்பட்டன. 5000 பேரும் பசியாறிய பின்பும் 12 கூடைகளில் எஞ்சிய துண்டுகள் நிரப்பப்பட்டன என்பதை நீ ஏற்றுக்கொள்வதென்றால், காற்றின் மூலமாக எங்களுக்கு செய்தி கிடைத்தது என்பதை நீ ஏன் ஏற்க மறுக்கிறாய்? கடல் மீது இயேசு நடந்தார் என்பதை நீ ஏற்றுக்கொள்வது என்றால், காற்றின் மூலமாக வந்து சேர்ந்ததுதான் ஸ்ருதி என்று நாங்கள் சொல்வதை நீ ஏன் ஏற்க மறுக்கிறாய்? கன்னி மேரிக்கு பிறந்தவர்தான் கர்த்தர் என்பதை நம்பினால்தான் நீ கிறிஸ்துவன். படிக்கவே தெரியாத உம்மி நபிகளார். உம்மி என்றால் எழுத படிக்க தெரியாதவர்.
அப்படி உம்மியாக இருந்த நபிகளார் ஹீரா மலைக்குன்றில் போய் தனியாக அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்து பல நேரங்களில் இருக்கிற பொழுது விண்ணிலே இருந்து ஜிப்ரீல் என்கிற இறை வானவர் வந்து அவர் முன்னாலே காட்சி தந்து ஓதுவீராக என்கிறார். எனக்குத்தான் எழுத படிக்க தெரியாதே, நான் எப்படி ஓதுவது? ஓதுவீராக என்றும் இரண்டாவது முறையும் சொல்கிறார். நபிகளார் தயங்குகிறார். ஓதுவீராக என்று மூன்றாவது முறையும் சொல்லுகிற பொழுது அவர் மூலமாகத்தான் இறைவன் கடைசி இறை தூதர் என்று இஸ்லாம் பேசுகிறது நபிகள் பெருமானை. அவர் மூலமாக ஒரு நாள் அல்ல, குருச்சேத்திரம் 18 நாள் போரில் அதற்கு முன்னாலேயே பகவத்கீதை எப்படி சொல்லப்பட்டது, அதுவும் குருச்சேத்திரத்திலே போய் சொல்லப்பட்டது என்று கேட்கிறாயே. 23 ஆண்டுகள் இறைவாக்காக நபிகளார் மூலம் இறக்கி வைக்கப்பட்ட வசனங்கள் தான் இஸ்லாமினுடைய மறையாக வேதமாக இருக்கக்கூடிய திருக்குர்ஆன். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் அதை சந்தேகிக்கவில்லை. கர்த்தர் கன்னி மேரிக்கு பிறந்தார் என்றால் நான் அதை சந்தேகிக்கவில்லை. பெர்னார்ட் ரசல் ஒரு முறை அழகாக சொன்னார், ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் பேஸ்ட் ஒன்லி ஆன் ஃபெய்த். அவ்வளவுதான், நம்பிக்கையின் மீதுதான் எந்த மார்க்கமும் கட்டப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை நீங்கள் பெறவில்லை என்றால் நீங்கள் ஒரு மதவாதியாக ஒரு சமயவாதியாக இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. கன்னிமேரிக்கு இயேசு பிறந்தாரா என்று கேள்வி கேட்டால் நீ கிறிஸ்துவன் இல்லை. மண்ணிலிருந்து நபிகளார் விண்ணேற்றம் கொண்டாரா? விண்ணேற்றம் நிகழ்ச்சி இருக்கிறது பாருங்கள். அதை நீங்கள் சந்தேகித்தால் இஸ்லாமியராக இருக்க முடியாது. நான் எப்படி பார்க்கிறேன், பைபிளை நான் பல முறை வாசிக்கிறேன், நாளையும் வாசிப்பேன். பைபிளில் இருக்கக்கூடிய மலை பொழிவை நெகிழ்ந்து நெகிழ்ந்து வாசிப்பேன். இயேசுவின் மலை பொழிவை திரும்ப திரும்ப வாசித்ததன் விளைவாகத்தான் நானே கிறிஸ்துவனாக விரும்புகிறேன் என்று சொல்லி மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்த தன்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தில் இயேசுவின் படத்தையே மாட்டி வைத்தார். அந்த அளவுக்கு மலைப்பொழிவு மகாத்மாவை ஈர்த்தது. பிறகுதான் அவர் யோசிக்கிறார், இவையெல்லாம் இந்து மதத்தில் இல்லையா, நாம் மதம் மாறித்தான் தீர வேண்டுமா என்று யோசித்து இந்து மதத்திற்குள்ளே போகிற பொழுது இவையெல்லாம் ஏற்கனவே நான் இருக்கக்கூடிய இந்து மதத்திலேயே இருக்கிற நிலையில் நான் எதற்கு மதம் மாற வேண்டும் என்ற புரிதல் காந்திக்கு வருகிறது. முருக பக்தர்கள் மாநாட அதனுடைய வெற்றியை கண்டு இந்த திராவிடியன் ஸ்டாக் அலற அலறல் பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனால் இந்த திராவிடியன் ஸ்டாக்குன்னு சொன்னா எல்லாமே முட்டாள்களாக தான் இருப்பாங்களா தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு போயிட்டானுங்க இந்த தீய சக்திகள் என்று சொன்னால், பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் டொமிசைல் சர்டிஃபிகேட்டு கேட்குறானுங்க. அதுவும் சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் மீறி பேசுகிறாரு. வீடு வீடாக இந்துக்கள் இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு அவன் கட்சிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு வந்துடும். ஏனென்றால் பரமசிவன் தமிழரா, பார்வதி தமிழா, நான் கேட்குறேன், அரபு சாமியும் ஜெருசலேம் சாமியும் பற்றி பேசுறதுக்கு தைரியம் இருக்கா இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு? எப்படி பேசுவீங்க, எப்படி பேசுவீங்க? இந்து மதம்னா அவ்வளவு தொக்கா போச்சா? கபர்தார், வாயை மூடிக்குங்கிறேன். அதே மாதிரி இந்த மகேஷ் பொய்யா மொழி, இந்த யாரு அல்லேலியா பாபுவா, அந்த அல்லேலியா பாபு அவர் கேட்கிறாரு பவன் கல்யாண் இப்படி வந்தாருன்னு. நான் கேட்கிறேன், நீர் யாரு? மீறி எவரண்டி செப்பண்டி? யாரை ஏமாத்துறீங்க? தமிழ்நாட்டில் இருந்து இந்த தமிழக மக்கள் வாக்காளர்கள் ஏமாளிகள்னு நினைச்சு இந்த கிரிப்டோ இவரோட சின்ன எசமா உதயநிதி, நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர், நான் சொன்னதில்லை, எல்லாம் உதயநிதி ஸ்டாலினே உளறியது.
அதோட மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றார், ஐ எம் a proud Christian. If you can be a proud Christian, why can't I be a proud Hindu? ஏன் என்ன தப்பு? இந்துக்கள் மாநாடு நடத்தினா, முருகபக்தர் மாநாடு நடத்தினா உங்களுக்கு ஏன் எரியுது? நியாயமா பார்த்தா அறநிலைத்துறைக்கு மந்திரினா என்ன பண்ணியிருக்கணும்? இந்து முன்னணி முருகபக்தர் மாநாடுன்னு அறிவிச்ச உடனே இடுப்புல துண்டை கட்டிக்கின்னு வந்து முருக பக்தர்களை நீ கூப்பிட்டு இருக்கணும் இல்லையா? நீ ஹிந்து விரோதி அல்லேலியா சொன்ன ஆளு, அதனால இந்த ஹிந்து மாநாடை வந்து கொச்சப்படுத்துவீங்களா? நான் கேட்கிறேன், நீங்க இந்த அது என்ன மினரல் வாட்டர் பாட்டில் திருடுறதுக்கு ஒரு மாநாடு போட்டீங்களா? திமுகனாலே திருட்டு கூட்டம். நீங்க வாழை கொலைய திருடுறீங்க, தென்னங்கொலைய திருடுறீங்க, மினரல் வாட்டர் பாட்டில திருடுறீங்க, நாஸ்டி ஃபெலோஸ். நீங்க எப்படி முருகபக்தர் மாநாடை பத்தி கொஸ்டின் பண்ண முடியும்? அதனால நான் சொல்றேன், தயவு பண்ணி வாயை மூடிக்கிட்டு இருந்தா ஏதோ இருக்கிறதாவது மிஞ்சம். ஐ டெல் நவ் அண்ட் ஹியர், 26 மே மாசத்துக்கு மேல இந்த ஸ்டாலினோட ஹிந்து விரோத தீய அரசு கோவில்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற கொள்ளக்கார கூட்டம் ஆட்சியில் இருக்காது. ஆக அது ஒழிக்கப்படும். அதனால அது மட்டும் இல்ல, யார் இந்த தீய சக்தி? ராசாவா? அநாகரிக பேர் வழி மத்திய உள்துறை அமைச்சர், நீ என்ன வேணா பேசுவியா? அவ்வளவு கொழுப்பு இருக்கா? திமிரா? கொள்ளையடிச்சதுக்கு உள்ள போவ. ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2Gல நீங்க போட்டது எவிடன்சஸ் ஃபால்ஸ். அது என்ன ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா, இனிமேல் we cannot adduce new evidences. அந்த ஸ்டேஜுக்கு கேஸ் வந்த பிறகுதான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. அதுல இவர் என்ன சொல்றாரு, அந்த சிபிஐக்கு நான் தண்ணி காட்டினேன். ஆனா அநாகரிகத்தின் உச்சக்கட்டமே, அநாகரிகத்தின் உச்சக்கட்டம். உங்க அத்தனை பேருக்கும் ஜெயில போட்டு தண்ணி காட்டாம இருக்காது பிஜேபி. திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செஞ்சு சொல்றேன், ரொம்ப ஆடாதீங்க. திருட்டு கும்பல் நீங்க. உங்க திருட்டு அத்தனைக்கும் இன்னும் ஒரு மினிஸ்டரும் 65,000 கோடி 70,000 கோடியா எவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. அதனால சொல்றேன்னா, அதிகமா பேச வேண்டாம். ஸ்டாலின்ட்ட சொல்றேன்னா, தயவு பண்ணி உங்க கட்சியில் இருக்கிறவங்களை நீங்க கட்டுப்படுத்தி வைங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு மிகப்பெரிய ஆன்மீக கொடையாளர் சிவநாடார் அவர்கள் 400 கோடி கொடுத்ததுல நடக்குது குடமுழுக்கு. உங்க அறநிலைத்துறையா? அறம் கெட்ட கோயிலை உண்டியலை திருடுபவர்கள் இந்த அறநிலைத்துறையில் இருக்கிறவங்க. நான் ஒவ்வொன்றும் அந்தந்த கோவில்ல போய் சொல்லி இருக்கேன். ஆகவே திரு சிவநாடார் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கொடையாளி. அவர் கொடுத்த நன்கொடையில் நடக்குது. சரி, இத்தனை 1000 கோவிலும் நீங்களா கும்பாபிஷேகம் பண்ணீங்க? சேகர் பாபுவோட தோப்பனார் பணமா அது? இல்ல கருணாநிதி தோப்பனாரோட பணமா? யாரை ஏமாத்துறீங்க நீங்க? அதுல எல்லாம் 30% 40% சுரண்டி இருக்கீங்க ஒரு கும்பாபிஷேகத்திலையும். அதனால கோவில் பணத்தை கொள்ளையடிக்கின்ற கொள்ளைக்கார கூட்டம். நான் கேட்கிறேன், நீங்களே அந்த கேள்வியை கேட்டுட்டீங்க. நெத்தியில இட்ட விபூதியா அழிச்ச ஸ்டாலின் எங்க? தேவர் முருகனின் அவதாரமாக நினைக்கின்ற பெரியவர் முத்துராமலிங்க தேவர் சமாதியில இட்ட விபூதியா அழிச்ச ஹிந்து விரோதி, ஹிந்துக்களை புண்படுத்துற ஸ்டாலின் அவர் எங்க வருவார்? கோயிலுக்கு வரமாட்டார். நீங்க வரலனா ஹிந்துக்கள் should resolve. டிஎம்கேக்கு வாக்களிக்க மாட்டோம், ஹிந்து விரோத தீய சக்திகள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு முடிவெடுக்கணும். ஏன்னா இப்ப எந்த அளவுக்கு போயிட்டானுங்க இந்த தீய சக்திகள் என்று சொன்னால், பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் டொமிசைல் சர்டிபிகேட் கேட்கிறானுங்க. அதுவும் சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் மீறி பேசுறாரு. வீடு வீடா இந்துக்கள் இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு அவன் கட்சிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு வந்துடும். ஏனென்றால் பரமசிவன் தமிழரா, பார்வதி தமிழா? நான் கேட்கிறேன், அரபு சாமியும் ஜெருசலேம் சாமியும் பத்தி பேசுறதுக்கு தைரியம் இருக்கா இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு? எப்படி பேசுவீங்க?